அனைவருக்கும் வணக்கம். அட்வான்ஸ்டு தமிழ் குவாண்டம் தெர்மோடைனமிக் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் சிஸ்டம். இப்போ 60 நாட்களாக அந்த டீரோசெல் டெட் செல் பேட்டரி ஆராய்ச்சி பண்ணிட்டு வரேன். நேற்று மாலையில் இது வந்து 2.4 வோல்ட்டுக்கு வந்துருச்சு. 2.04 அப்படிங்கிற நிலைக்கு வந்துருச்சு. இது 2.2க்கு வரணும். அதனால் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு நான் ஒரு நாள் ஓய்வு கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஒரு நாள் அல்லது 1.5 நாள், 36 மணி நேரம். நேற்று மாலையில் இது வந்து 2.07க்கு போயிடுச்சு. அப்போது இதுக்கு வந்து குறைஞ்சது 2.21 வரணும். 2210 மில்லி வோல்ட் இருக்கணும், அல்லது 2200 மில்லி வோல்ட் இருக்கணும். இப்போ 2070 மில்லி வோல்ட் தான் இருக்குது. இப்போ 2070 மில்லி வோல்ட் தான் இருக்குது. நமக்கு 2200 வேணும். இன்னும் 130 மில்லி வோல்ட்டு இது தேவையான நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் இப்போ கழட்டி வச்சுட்டேன். இப்போ எந்த இணைப்பும் இல்லை, கழட்டி வச்சுட்டேன். ஏற்கனவே பல முறை நான் இந்த மாதிரி பண்ணி பார்த்துருக்கேன். சரி, 1.9க்கு போயிடும். 1900 மில்லி வோல்ட்டுக்கு போகும். 1.5 நாள் கழித்து பார்த்தா அது 2.4க்கு வந்து நிற்கும். அதனால் இப்போ வந்து 2.07 2.06 நிற்கிது. இது என்னன்னு பார்க்க போகிறேன். இது கவனிக்க போகிறேன். இது 1.5 நாள் 36 மணி நேரம் இதுக்கு ஓய்வு கொடுக்க போகிறேன். இருக்கட்டும். இப்போ இது பாருங்கள், இது ஏப்ரல் 25ஆம் தேதி இணைப்பு கொடுக்குது. 2.6 வோல்ட்டு 2.6 வோல்ட்டு. இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு நான் பார்க்குறேன். $2.6 நிற்கிது. 2.6 வோல்ட்டில் கடந்த 25 நாட்களாக எரிஞ்சு கொண்டிருக்கு. 2.6ல் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, நாம் இதில் கவனிக்க வேண்டிய இன்னும் 5 நாட்கள் இது எரியுதான்னு பார்க்குறோம். 5 நாட்கள். இப்போ 2.61 அப்படி இருக்குது. 2610 மில்லி வோல்ட்டில் இது வேலை செஞ்சிட்ருக்கு. இன்னொன்று வந்து 61 நாளை தாண்டி போயிட்டுருக்குது. 60 நாளில் அது தன்னுடைய ஆற்றலை நிலைப்படுத்த முயற்சிக்குது. 2.2 வோல்ட்டிலிருந்து 2.06க்கு போயிருக்கு. 2.06 அல்லது 2.07 ஓய்வு எடுத்திருக்கு. அதுக்கு நான் ஒரு 36 மணி நேரம் ஓய்வு கொடுக்க போகிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 25ஆம் தேதியிலேருந்து இப்போ மே 20ஆம் தேதி 25 நாட்களாக ஏறத்தாழ இந்த வெள்ளை எல்இடி நமக்கு எரியணும்னா ஒரு செல்லுக்கு, ஒரு டீரோ செல்லுக்கு அரை ஆம்பியர் தேவை. 2 டீரோ செல்லுக்கு 1 ஆம்பியர் இருந்தால் தான் 2 வெள்ளை எல்இடி எரியும். ஏறத்தாழ இருக்க வேணும். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 25 ஆம்பியர் இது கொடுத்துருச்சு இந்த வெள்ளை. இது எப்போது
இது நிலையாக நிற்குதான்னு பார்க்கணும். 2.61 2.62 இப்படிலாம் பார்க்கணும். இதுக்கு வந்து இப்போ 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் ஓய்வு கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஓய்வு கொடுத்து இது ஏறுதான்னு பார்க்கணும். ஏறும். ஏன்னா பழசே வந்து செத்துப்பணம் 60 நாள் ஆன அதுவே வந்து தன்னை மீட்டு கொள்ளுகின்ற பொழுது இதுவும் தன்னை மீட்டுக்கொள்ளும். இது கிட்டத்தட்ட பார்த்தா 90 விழுக்காடு ஆற்றலுடையதை நான் பயன்படுத்தினேன். ஆக நீங்கள் புதுசாக வாங்குறவங்க அதாவது கடையில் புதுசாக வாங்கி அதில் 1.5 வோல்ட்டும் 6 ஆம்பியர் இருக்கிற மாதிரி நீங்கள் சோதனை பண்ணிக்கிங்க. அதை இணைச்சிங்கன்னா அது தொடர்ந்து அது அந்த நிலைப்படுத்துதல் நிலைக்கு வருதான்னு பார்க்கணும். நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 90 விழுக்காடு 80 விழுக்காடு 0 விழுக்காடு இருக்கிறதில் விட்டுட்டு நான் அந்த முழுமையாக 1.5 வோல்ட்டும் 6000 மில்லி ஆம்ப் இருக்கிறத வந்து ஆராய்ச்சி பண்ணலான்னு இருக்கேன். அது எப்படி நிற்குதுன்னு பார்க்கணும். இப்போ நான் பண்ணது பூரா செத்து போனதை ஆய்வு பண்ணினேன். ஒரு 70 விழுக்காடு 80 விழுக்காடு இருக்கிறத ஆய்வு பண்ணினேன். அடுத்தது 100 விழுக்காடு ஆற்றலோடு இருக்கிறத ஆய்வு பண்ண போகிறேன். அது எப்படி நிலைத்து நிற்குதான்னு பார்க்கணும். ஏன்னா அது வந்து அந்த கிராஃபைட் குச்சி எதிர்முனை நேர்முனைக்கு உடனேயே அது வந்து குவாண்டம் பீட்டா டிகேவாக மாறிடுது. அப்போ நீங்கள் ஒட்ட வச்சுட்டாவே அது மின்சாரத்தை வெளியிருந்து உறிஞ்சிட்டே இருக்குது. நைட்ரஜன் 14 உள்ளே போகுது, கார்பன் 14 வெளியே வருது. அங்கே இடத்துல ஒரு இடைவெளி உண்டாகுது. அந்த இடைவெளி நிரப்பிக்கிட்டே இருக்குது இயற்கை. அப்போ வந்து எலக்ட்ரான் வந்து வெளியே தூக்கி எறியப்படுகிறது, அது ஓடுது. அல்லது அந்த இடத்துல வந்து ஃபோட்டான் ரிலீஸ் ஆகுது. எப்பவுமே வந்து இந்த எலக்ட்ரான் அதிர்கின்ற பொழுது அப்போ அதிர்ந்து கொண்டே இருக்குது. நமக்கு தெரியாது, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் அதிர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த எலக்ட்ரான் தூக்கி வீசப்படுகின்ற பொழுது அல்லது வெளியேறுகின்ற பொழுது அந்த இடத்துல ஃபோட்டான் வெளியே வரும். அந்த ஃபோட்டானை ஒரு வழியாக சிதறி ஓடுவதை ஒரு வழியாக இணைத்து கொடுப்பதுதான் இந்த டியூரசெல் ஜெல் பேட்டரியினுடைய தொழில்நுட்பம். ஜெல் பேட்டரியினுடைய தொழில்நுட்பத்தில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2 பீட்டா டீக்கே இருக்குது. டூயல் பீட்டா டீக்கேன்னு சொல்லுவாங்க. இந்த டூயல் பீட்டா டீக்கேன்னு வேறு ஒன்றும் இல்லை. நம்ம தீக்குச்சியில் பயன்படுத்துகின்ற பாஸ்பரஸ் எப்போ பயன்படுத்துகிறோம்? கடந்த 100 வருஷமாக பாஸ்பரஸ் பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த பாஸ்பரஸுக்குள்ளே பொட்டாசியம் பாஸ்பரஸ் அப்படிங்கிறது பொட்டாசியம் பாஸ்பரஸை சேர்ந்தது வெடி மருந்துகள். பொட்டாசியம் வெடி மருந்து போடுவாங்க. அப்போ பொட்டாசியம் கலந்தது தான் இந்த தீக்குச்சி. வெடி மருந்தில் பொட்டாசியம் கலப்பாங்க. அப்போ மேட்ச் பாக்ஸ்னு சொல்லக்கூடிய தீப்பெட்டியில் பொட்டாசியம் பாஸ்பரஸ் கலந்த பொட்டாசியம் அப்படிங்கிறது நமக்கு செதஞ்சிட்டே இருக்குது. அப்போ நம்ம கண் முன்னாட்ட பொட்டாசியம் இருக்குது, அது செதைந்து கொண்டே இருக்குது. அப்புறம் 100 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ரூல் பென்சில் நம்ம சொல்லி பழகிருக்கோம். உண்மையாலே அது பேர் கிராஃபைட்டுன்னு பேர். அது வைரம்னு பேர். வைரத்தினுடைய ஒரு பிரிவு தான். பூமியின் அடிவயத்தில் உற்பத்தியானது. பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கிராஃபைட் என்கிற அந்த கார்பன் பூமியினுடைய அடிவயத்தில் ஒரு 4000 டிகிரியில் உற்பத்தியானது. அப்பொழுது தான் வைரம் உற்பத்தி ஆகுது. என்ன அதில் இயற்கையான அதை கதிர்வீச்சு உண்டாயிடுச்சு. அதில் அந்த கிராஃபைட், அதனால தான் அது என்ன கதிர்வீச்சு உண்டாகுது. மின்சாரத்தை கடத்தக்கூடியது. அது ஒரு உலோகம் கிடையாது, ஒரு மண் மாதிரி தான். ரொம்ப கடுமையாக இருக்கும். நம்ம சிறு துண்டுகளாக அறுக்க முடியாது, ஆனால் அடித்து நொறுக்கி தூளாக்கலாம். அதனால தான் நமக்கு இந்த கரி பென்சிலாக வருது. நமக்கு நம்ம நாட்டில் வந்து கேமலின் பென்சில், நட்ராஜ் பென்சில், அப்சரா பென்சில், டோம்ஸ் பென்சில் கிடைக்குது. ஆக நீங்கள் செய்கின்றவங்க புதுசாக தான் செஞ்சுங்க. ஏன்னா ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி முடிக்க போகிறேன். இதை தொடர்ந்து வாழ்க்கை நீட்டிக்குதான்னு நான் பார்க்க போகிறேன். தண்ணி மீட்டுக்குது. நான் பச்சை எல்இடியும் வெள்ளை எல்இடி தான் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணுறேன். பச்சை எல்இடி வெள்ளை எல்இடிக்கு வந்து 2.6 வோல்ட்டு தேவை. பச்சை எல்இடிக்கு வந்து நிலைத்து நிற்கிறதுக்கு 2.2 வோல்ட்டு தேவை. அதுதான் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறேன். சரிங்களா? ஆக நாம் எதிர்காலத்தில் இதை வந்து பெருசாக செய்ய முடியும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 20 கிராமை வந்து 20 கிலோவாக மாற்றிட்டோம். நமக்கு தேவையான மின்சாரத்தை அறுவடை பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா நமக்கு ஒரு 20 கிராம் இருக்கிற இந்த டியூரசெல் பொட்டாசியம் ஐசோட்டோப், கிராஃபைட் ஐசோட்டோப், கார்பன் ஐசோட்டோப் அண்ட் பொட்டாசியம் ஐசோட்டோப். பொட்டாசியம் K40 நமக்கு ரொம்ப இருக்குது.
கார்பன் C14 அது 2 இருக்குது. அப்போ பொட்டாசியம் 40 என்ற அணுச்சிதைவும் கார்பன் 14 என்கின்ற அணுச்சிதைவும் இருந்து கொண்டே இருக்குது. அதே நேரத்தில் இதனோட உலோகங்கள் வந்து வெளிப்புற உலோகம் ரொம்ப கடுமையாக இருக்குது, இரும்பால் ஆகப்பட்டது, நல்ல கனமாக இருக்குது, ஒரு தோட்டா மாதிரி இருக்குது, எந்த சிதைவும் இல்லாமல் இருக்குது. அதை தான் நான் கவனிச்சிட்டு வர்றேன். இந்த மாதிரி எந்த சிதைவும் இல்லாமல் 50 ஆண்டுக்கு வருமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா நம்ம வந்து இது பூமிக்கும் பயன்படுத்தலாம், விண்வெளிக்கும் பயன்படுத்தலாம். நோக்கமே விண்வெளியில் போய் குடியேறுவது தான். இந்த நைட்ரஜன் எப்படி உள்ளே போகுதோ அதே போல் நமக்கு தேவையான சுத்தம் செய்கின்ற பொழுது டாக்டர் ஆர்னால்ட் லெக்ரெட் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை இதுக்கு ஆதாரமாக நம்ம இதை காட்டுறோம். உணவில்லாமல் வாழும் கலை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. ஜீரண நீரை நிறுத்தி பழகுதல், அகத்தூய்மை செய்தல். நாக்கை நீட்டினோம்னா எந்த வகையான கடுமையான அந்த இதெல்லாம் வராது, கழிவுகள் இல்லாதனால நமக்கு கடுமையான வாடை வராது. இந்த உணவில்லாமல் வாழும் கலை அப்படித்தான். அகத்தூய்மை செய்யும் பொழுது நீர் பயிற்சி பண்ணி மாலையில் வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு அகத்தூய்மை செஞ்சுட்டே வரணும். அப்படி செய்ய செய்ய உடம்பானது, இயற்கையானது யாரிடையும் பிச்சு எடுக்காமல் வாழ வேண்டும், யாரிடமும் மண்டியிடாமல் வாழ வேண்டும் என்று இயற்கை விரும்புகிறது. இயற்கை அனைவருக்கும் மண்டியிடாத தன்மைத்தான் தருகிறது. யாரிடமும் அடிமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக இயற்கை அந்த பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது அது ஆற்றலை வெளியேறி தருகிறது. உணவு என்பது வெறும் ஆற்றல் என்பது ஆற்றல் தீராதது, ஆற்றல் அழியாதது, ஆற்றலை உறிஞ்சி கொள்ளலாம். ஆற்றலுக்கான ஊடகம் எது? நம்ம உடம்பு தான். எப்படி இந்த அணுச்சிதைவு கோட்பாடை விஞ்ஞானிகள் வந்து கவனிக்க தவறினார்களோ, இப்போ நான் ஒரு ஆராய்ச்சியாளராக மாறிட்டேன். என் பெயர் மு. இனியன், உணவில்லாமல் வாழும் கலை ஆராய்ச்சியாளர் மற்றும் அட்வான்ஸ்டு அப்ளைடு குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு வரேன். நான் வந்து ஒரு 70க்கு மேற்பட்ட ஆய்வுகள் கண்டுபிடிச்சிருந்தாலும் கூட இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த உணவில்லாமல் வாழும் கலைங்கிற புத்தகத்தில் 32க்கு மேற்பட்ட கண்டுபிடிப்புகள் எஸ். வெங்கடேசன் என்கிற விண்வெளி விஞ்ஞானி எழுதியிருக்கிறார். அவர் கொடுத்த ஊக்கம், அவர் கொடுத்த அறிவுரை, அவர் கொடுத்த ஒழுக்கங்கள் இது அவரை பார்த்து தான் நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். நான் பள்ளி பருவத்தில் இருக்கும் பொழுது 1977, 78 இது வரைக்கும் நான் பள்ளி 79 கோபி கலைக்கல்லூரியில் நான் புய்யசிங்கிற ஒரு வருஷம் படித்தேன். புகுமுக வகுப்பு PUC. 78 SSLC. சரி, அப்போது அந்த கல்லூரியினுடைய தொடக்க காலம் வந்து எங்கள் பள்ளிக்கூடத்தில் தான் ஒரு 3 அறை செஞ்சு அவங்க வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ கல்லூரி கட்டிகிட்டு இருந்தாங்க. நான் படிக்கிற வைரவலா மேல்நிலைப்பள்ளியில் தான் படித்தேன். 1978 8 வரைக்கும் வைரவலா மேல்நிலைப்பள்ளி 11வது படித்தேன். 1979 கோபி கலைக்கல்லூரியில் PUC படித்து நின்றுட்டேன். அதோட நான் PUCயோட என்ற பள்ளி படிப்பு முடிச்சுது, இந்த கல்லூரி படிப்பு முடிச்சு 1 வருஷம் கல்லூரி. அப்போ PUC இருந்தது, இப்போ இல்லை. அப்போ அந்த கல்லூரி கட்டிகிட்டு இருந்தாங்க. BA, BCom, BSc இந்த அடிப்படை வகுப்பு மட்டுமே எங்கள் பள்ளிக்கூடத்தில் வச்சுருந்தாங்க, ஒரு தற்காலிகமாக வச்சுருந்தாங்க. அப்போ வந்து அந்த அறிவியல் ஆய்வகம் அங்கே இருக்கும். அப்போ எங்கள் பள்ளிக்கூடத்தில் நாங்கள் படிக்கிறப்ப 10ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கிறப்ப இந்த அறிவியல் ஆய்வத்தை நாங்கள் போய் பார்ப்போம். ஆசிரியர் கூட்டி போய் காட்டுவாங்க. ஏதோ அவங்க சோதனை பண்ணிகிட்டு இருப்பாங்க, வேடிக்கை பார்ப்போம், தூரத்துலேருந்து பார்ப்போம். என்ன இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, இது நம்மளால் ஆராய்ச்சியெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு இருக்கும். நம்மளும் ஒரு காலத்தில் வேதியில்லை ஏதாவது ஆய்வு பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த சிறு ஒரு விளையாட்டுத்தனமான சிந்தனை. அதுக்கப்புறம் நான் எந்த முயற்சியும் எடுக்கலை, அது அப்படியே போயிட்டே இருந்தது. அன்றைக்கி இன்றைக்கி தான் அது பயங்கர வேலை செய்யுது. ஆகையினால இது ஒரு அணு கொள்கை, இது ஒரு வேதியியல் தான், ஆனால் பாதிக்காத வேதியியல். ஆக உடம்பு எப்படி தூய்மை அடைகின்ற பொழுது நைட்ரஜனை உள்ளே இழுத்து அது புரதமாக மாற்றிக்கொள்கிறதோ அதே போலத்தான் இது நைட்ரஜன் 14 தானாகவே இந்த கார்பனுக்குள் உள்ளே நுழைந்து அங்கே நிரப்ப பார்க்கிறது. அப்பொழுது ஏற்படுகின்ற அந்த அதிர்ச்சியில் அந்த எலக்ட்ரான் என்பது வெளியே ஓடுது,
ஃபோட்டான் என்பது வெளியே வருது. எப்போவுமே எலக்ட்ரானுக்கு ஆற்றல் கிடையாது. எலக்ட்ரான் அது இருக்கின்ற பொழுது உள்ளே இருக்கிற ஆற்றல் வெளியே வரும். எலக்ட்ரான் வந்து ஒரு பாதுகாப்பு கவசம் தான். ஒரு மின்சார கம்பிக்கு மேலே இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் உரை மாதிரி தான். அது ஒரு அதிர்ச்சி தரக்கூடியும். பிளாஸ்டிக் உரை அதிர்ச்சி தரக்கூடியது. சரிங்களா? அது உள்ளே இருக்கிற மறைந்திருக்கிற ஃபோட்டான் தான் நமக்கு சக்தி. அப்போ அந்த மறைந்திருக்கிற ஃபோட்டானை ஒரு வழிப்படுத்தி ஒரு கோர்வையாக ஒரு வட்ட கோட்பாட்டில் கொண்டு வந்தாச்சு. சாதாரண மின்களை வந்து செதைஞ்சு போய் இறந்துடும். ஆனால் இறந்து விட்டதை 60 நாள் உயிரோடு வைத்திருப்பது, கடுமையான வெளிச்சம் தருவது, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60 நாளுக்கு எனக்கு குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 53 54 ஆம்பியர் கொடுத்துருக்குன்னு அர்த்தம். மீண்டும் நான் நிறைவு செய்கிறேன். அதனால் இந்த ஃபோட்டான் ஆராய்ச்சி பண்ணுறதும், அணு பிளவை ஆராய்ச்சி பண்ணுறது ஒரு வகை, அணு சேர்க்கை ஆராய்ச்சி பண்ணுறது ஒரு வகை, அணு சிதைவு நேச்சுரல் பீட்டா டிகே, இயற்கையான அணு சிதைவை நாம் அடைத்து விடலாம். அதற்கான ஊடகம் நமக்கு கிடச்சிருச்சு. மனிதனுடைய உடலும் நைட்ரஜனை உள்ளே இழுத்து புரதமாக மாற்றி அவனுக்கு நோயற்ற வாழ்வை கொடுப்பதை போல இது அப்படித்தான். காற்றில் இருக்கிற நைட்ரஜனை உறிஞ்சி அந்த கார்பன் 14ங்கிற அந்த இடைவெளி நிரப்புகின்ற பொழுது ஆற்றல் வந்து விடுகிறது. எதிர்காலத்தில் இதுதான் டபுள் பீட்டா டிகேன்னு சொல்லுவாங்க. டூயல் பீட்டா டிகே, ட்வின்ஸ் பீட்டா டிகே. ட்வின்ஸ்னால் ஒட்டி பிறக்கிறது. இது அப்படி கூட வச்சுக்கலாம். இது 2 இருக்குது. ஏன்னா இந்த பொட்டாசியம் அப்படிங்கிற நாம் பயன்படுத்துகிறது தான், தீப்பெட்டியில் பயன்படுத்துகிறது தான். கார்பனுங்கிறது நாம் வரைகின்ற எழுதி பழகின்ற பள்ளிக்கூடத்தினாலிருந்து வீட்டில் எல்லா வீட்டிலையும் கார்பன் பென்சில் இருக்கும். ஆனால் அது இப்படித்தான் இணைய வேண்டும் என்று யாரும் கற்பனை செய்ய முடியாது. நான் பல வகையான ஆராய்ச்சி செய்கின்ற பல வகையான கம்பிகளை ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது தான் நான் இதை கண்டுபிடிச்சி இப்போ ஒரு 5 மாதம் ஆச்சு. இதை தொடர்ந்து கவனிக்கணும் இல்லையா? நான் பல்வேறு வகையில் கவனிச்சிட்ருக்கிறேன். இப்போ ஒரு 4 மாதம் ஆச்சு. இப்போ ஜனவரி, மார்ச்சில் தான் நான் இதை பற்றி யோசனை பண்ணேன். ஜனவரியில் பிப்ரவரியில் இது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுறதை கூட மார்ச்சில் தான் தீவிரமாக இந்த கம்பிகளை ஆராய்ச்சி பண்ணுறேன். அப்புறம் ஏப்ரலில் இப்படி தான் வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிச்சி இப்போ ஏப்ரல்லேருந்து தொடங்கி தீவிரமாக பண்ணிகிட்ருக்கிறேன். நமக்கு எதிர்காலத்தில் இந்த பீட்டா டிகே வைத்துக்கொண்டு பூமியில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் மலிவான விலையில் மின்சாரம் கொடுக்க முடியும். கடுமையாக பாதிக்கப்பட்டவங்க, மின்சாரம் இல்லாமல் தொழில் செய்ய முடியாமல் இருக்கிறவங்க, இயற்கை ஆற்றலை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறவங்க, எப்போயுமே மின்சாரம் இருந்தால் தான் இயற்கையை புரிந்து கொள்ள முடியும். ஒரு ஆற்றல் இருந்தால் தான் புரிந்து கொள்ள முடியும். ஆற்றல் இல்லைன்னா எதுவுமே புரிந்து கொள்ள முடியாது. அப்போ நோயற்ற வாழ்வுக்கு உணவில்லாமல் வாழும் கலை. இயற்கை ஆற்றலை, உணவுங்கிறது ஒரு போதைப் பொருள், அது சுவைக்கு தான். நீங்கள் பழம் சாப்பிட்டாலும் சுவை தான். நாம் செயற்கையாக சாப்பிடுகின்ற, அப்போ வீட்டில் நம்ம செயற்கையாக சாப்பிட்ற உணவும் சுவை தான், வேறு ஒன்றும் இல்லை. சுவைங்கிறது பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக 5ஆம் அறிவு ஏற்பட்டது. பாலூட்டியாக இருந்து மாறுகின்ற வரைக்கும் நம்ம பாலூட்டி வர்க்கம் தான். அந்த எல்லா பாலூட்டிகளுக்கும் சுவை, பெரும்பாலும் எல்லா பாட்டுகளுக்கும் சுவை இருக்கும். குட்டி போட்டு பாலூட்டுகின்ற அப்படின்னு தன்மை. நம்ம 5ஆம் அறிவிலேயே இந்த சுவை வந்து விட்டது. அப்போ ரத்தத்திலே அது பதிஞ்சு இருக்குது. அதனால தான் சுவை எல்லோரும் விரும்புவாங்க. குறைஞ்ச உப்பு சுவையாக எல்லாரும் விரும்புவாங்க. ஆனால் உப்பு என்பது அது கடுமையான பாதிக்கக்கூடியது. யார் உப்பு நிறைய திங்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த நரம்பு தளர்ச்சி, கண்ணு குருடு, அந்த உப்பு போய் கண்ணில் படிச்சு, கண்ணு நல்லா இருக்கும் ஆனால் அந்த உப்பு போய் படிச்சிருக்கும். அதனால் இதை சிந்திங்க. மீண்டும் நான் இதை பற்றி இந்த குவாண்டம் டபுள் பீட்டா டிகே அப்படிங்கிறத நான் பேசுகிறேன். நன்றி.